ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடியில் மசாலா பால் சூடாக குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தெம்பாக வேலை செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பாலை போட்டுடலாம். இது வந்து எல்லா நட்ஸும் வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன், ஏலக்காய் போட்டு. அதுதான் அது வந்து பசங்களுக்கு கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன். அப்படி சாப்பிட்டேன்னா கொஞ்சம் தெம்பாக இருக்கும் வேலை செய்யறதுக்கு. இன்றைக்கி காலையிலே மீன்காரக்கா வந்துட்டாங்க. அதனால் மீனை வாங்கியாச்சு. சரி இப்படியே வேலையை துவங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மீன் வந்து அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க, அக்காவே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியே கொடுத்துருவாங்க அந்த அக்கா. நான் ரொம்ப வருஷமாக அவங்ககிட்ட தான் வாங்கிட்டுருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து அந்த அக்கா தான் கொடுக்குறாங்க. அதனால் எனக்குன்னு ஸ்பெஷலு. எல்லாருமே கேட்பாங்க, இதென்ன இந்த பாப்பாவுக்கு மட்டும் வாஷ் பண்ணி கழுவி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் அந்த அக்கா எவ்வளோ முடியலனாலும் சரி எனக்கு அது செஞ்சு கொடுத்துட்டு போயிடும். உனக்கு பாப்பா உனக்கு தெரியாதுல, நான் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. நானும் இன்னொரு வாட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்குவேன். ஃபஸ்ட்டு புளியெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். மாங்காய் இருந்தது, அதுவும் கட் பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு சாதம் வச்சிட்டோம்னா சாப்பாடு வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து 2 அடுப்பில் கடன்னு செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வேலை செய்கிற கஷ்டமே தெரியாது. ஏன்னா வெயில் வந்துடுச்சா, கொஞ்ச நேரத்துக்கு மேலே நிற்க முடியல, பயங்கர அனல் வேறு. அதனால் வந்து தாளித்து விட்டுடலாம். டைம் பார்த்திங்கன்னா மணினா இப்போ ஒரு 9 மணி தான் இருக்கும். முடிச்சு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், குழம்பெல்லாம் நல்லா ஊறி இருக்கும். மீன் குழம்பு எப்பவுமே வச்சு சாப்பிட்றத விட நம்ம செஞ்சு வச்சுட்டு நல்லா ஆறி இருக்கும் பாருங்கள், சாப்பாடு மட்டும் கொஞ்சம் சூடாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஊற்றி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும். வச்சதும் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நல்லா கட்டியாகி அந்த அந்த உப்பு புளி காரம்லாம் அப்படியே ஊறி அந்த மீனும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் பெரும்பாலும் வந்து பொடி மீன் தான் வாங்குவேன். நம்ம வீட்டில் வந்து மத்தி மீன், காரப்பொடி, நெத்திலி இதெல்லாம் வந்து அதிகப்படியாக செய்வேன். ரொம்ப சத்து அதிகம் அதில் தான். பெரிய மீனை விட பெரிய மீனில் வந்து ஒன்றுமே கிடையாதுங்க. பொடி மீன் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசங்களும் சாப்பிடுவாங்க அதுதான். இன்றைக்கி என்ன பண்ணேன், அவங்க வந்து வஞ்சிர மீன் வச்சுருந்தாங்க. மற்றது எதுவும் அந்தளவுக்கு சரியாக இல்லை மீன். அந்த அக்கா சொன்னாங்க, பசங்க சாப்பிட மாட்டாங்க, இதை வாங்கிக்கோ. ஏன்னா என் பசங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு அந்த அக்காவுக்கு நல்லாவே தெரியும். அதனால் என்ன பண்ணாங்க, இது வாங்கிக்கோ, முள் இல்லாமல் இருக்கும், அழகாக சாப்பிட்றோம் பசங்க, வாங்க அப்படி சொல்லிட்டாங்க. சரி அந்த அக்கா சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டேன். ஒரு 4 மீன் இருக்கும், வஞ்சிர மீன் போட்டிருந்தாங்க. ஒரு கை அகலத்துக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. ரொம்ப குட்டி இல்லை, மீடியம் சைஸு. அதனால் அதுதான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு கூட்டிட்டேன். எறா வந்து ஸ்பெஷலுங்க. சாதாரணமாக எப்போவுமே செய்வோம்ல, வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு அதே மாதிரி ஸ்டைலில் நம்ம எல்லாம் பண்ணிடணும். மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு தாளித்து விட்டுறணும். கடைசியாக ஒரு பொடி சேர்ப்போம் பாருங்கள், அதுதான் இதில் ஸ்பெஷலே. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். திரும்ப கேட்பாங்க, அன்றைக்கி ஒரு நாள் செஞ்சிங்களே எறா, அந்த மாதிரி செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நல்ல ஒரு குட்டி கதை சொல்கிறேன் உங்களுக்கு, சரியா? என்ன அப்படின்னா, ஒரு வயல்வெளின்னு வச்சுக்கோங்க, ஒரு பயிர் வைக்கிற இடம். அந்த பயிர் வைக்கிற இடத்துல வந்து ஒரு குருவி வந்து கூண்டு கட்டி வச்சுருக்கு. அதில் 2 குஞ்சு பொரிஞ்சிருக்கு. அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அந்த குருவி போயிடுது வெளியில். அப்போ அந்த விவசாயியும் அவங்க மனைவியும் வராங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, என்னங்க பயிரெல்லாம் நல்லா விளைஞ்சிருச்சு, நாளைக்கு நம்ம வந்து அறுவடைக்கு வெளியிலேருந்து பக்கத்து ஊர்லேருந்து ஆள் கூட்டு வந்து நம்ம அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிட்டு போயிடுறாங்க. இந்த குருவி அதை கேட்டுட்ருக்கு, அந்த குட்டி குருவியெல்லாம். அவங்க அம்மா வந்ததும் சொல்கிறாங்க, இந்த மாதிரிம்மா நாளைக்கு வந்து அறுவடை பண்ண போகிறாங்களாம், பயமாக இருக்குமா, நம்ம வேறு இடத்துக்கு போகணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா சொல்கிறாங்களாம், அவசரப்படாத, கம்முன்ருப்பா, நீ ஏன் பயப்படுற, அம்மா இருக்க சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் திரும்பி வராங்களாம். என்னங்க பக்கத்தூர்லேருந்து ஆளே கிடைக்கல, நம்ம ஊர்லேருந்து ஆள் கூட்டு வரலாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாங்களாம். திருப்பி அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்களாம், இந்த மாதிரி இன்றைக்கும் வந்தாங்கம்மா, இன்றைக்கி உள்ளூர்லேருந்து ஆள் கூட்டு வராங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, பயப்படாதடா செல்லம், நீ ஏன் பயப்படுற, அம்மா இருக்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதையே சொல்கிறாங்களாம். அதுக்கப்புறம் அதுக்கு மறுநாள் என்ன பண்ணாங்களாம், அவங்க திரும்பியும் வந்து பேசுகிறாங்களாம், ஏங்க வெளியூர்லேயும் ஆள் கிடைக்கல, உள்ளூர்லேயும் ஆள் கிடைக்கல, அதனால் நாளைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்களும் நானுமே வந்து 2 பேருமா சேர்ந்து நம்மளே அறுவடை பண்ணிடலாங்க, யாரையும் எதிர்பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களாம்.
உடனே இந்த குட்டி குருவிங்க என்ன பண்ணுதா, பயந்து போய் அம்மா அம்மா இவங்க வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்கம்மா, அவங்களே வந்து செய்ய போகிறாங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இனி டைமே இல்லைடா செல்லுங்களா, வாங்க இப்போவே நம்ம இடத்த காலி பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. ஏம்மா அப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு அந்த குட்டி பாப்பா கேட்குதான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்களாம், எப்போ ஒருத்தன் அடுத்தவங்கள எதிர்பார்க்குறானோ அப்போ அந்த வேலை கண்டிப்பாக நடக்காது, அதனால் தைரியமாக இருந்தேன். இப்போ வந்து அவங்களே செய்யலான்னு சொல்லிட்டு எப்போ ஒருத்தன் இறங்குறானோ அப்போ அந்த வேலையை உடனே நடந்துடும், அதனால் இனி நம்ம இருக்கக்கூடாது, நாளைக்கு கண்டிப்பாக அறுவடை நடக்கும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும், எந்த வேலை செய்யணுன்னாலும் நம்மளே முயற்சி பண்ணி செஞ்சால் மட்டும்தான் அந்த வேலை சிறப்பாக நடக்கும். ஒருத்தர் எதிர்பார்க்கும் போது அது வந்து எப்போவுமே தள்ளி போகும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். கதை நல்லா இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சரியா? இது வந்து மீன் மசாலா பொடிங்க, அரைச்சி வச்சுருக்கேன், வேணும்னா சொல்லுங்கள், வீடியோ போடுறேன். இதை மேலே தூவி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, வாழைக்காய் எது மேலே வேணால் தூவி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து இறால் தொக்கு, வஞ்சிர மீன் மாங்காய் போட்டு குழம்பு, மீன் வறுவல் சுட சுட இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.